மன்னன் கிறிஸ்து அது சந்தோஷமாய் நினைக்கிறவர்கள், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. என்னுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே, நான் சுமக்க ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் நீர் எனக்காய் சுமந்து இருக்கிறேன். நான் கொண்டு நடக்க ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் எனக்காக நீர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். கல்வாரியிலே எனக்காக நீர் சுமந்து இருக்கிறேன். இப்படி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து இருக்கிறேன். என்னுடைய சாபங்கள், பாவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்திருக்கிறீர். என் அக்கிரமங்களை சுமந்திருக்கிறீர் அப்பா. எனக்கு விடுதலை தந்து உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி எனக்குள்ளே வந்து நீ தங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளில் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது எங்களுக்குள் இருக்கிறவராயிருக்கிறீர், எங்களுக்குள் அசைவாடுகிறவராயிருக்கிறீர், எங்களை நிரப்புகிறவராயிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பெரியவராயிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எனக்குள்ள வசிக்கிற நீர் பெரியவர். அந்தகாரங்களை விட, இருளை விட, வியாதியை விட, பலவீனங்களை விட, ஆமென், நோய்களை விட, போராட்டங்களை விட என்னுடைய இயேசு பெரியவர். அது விசுவசிக்கிறவர்கள் சொல்லுவோம், நீர் பெரியவராய் எனக்குள் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஒருத்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதனையின் மத்தியில் நம்மோடு இருந்தவர், ஜெப வேலைகளில் நம்முடைய ஜெபத்தை கேட்டவர், தொடர்ந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் விசேஷித்த ஒரு நாளாக நம்முடைய சபைக்கு இந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு எதிர்பாராத ஒரு விருந்து இன்னைக்கு சபைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அதில் சந்தோஷம்? சந்தோஷத்தை எப்படி காண்பிக்கிறது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக இருக்கிற சகோதரியும், ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நீண்ட வருஷங்களாக நல்ல ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிற அருமையான பிரதர் டேவிட் விஜயகாந்த் அவர்கள், அருமையான சிஸ்டர் ஜெசிந்த் டேவிட் அவங்க அருமையான மகள், இன்னும் 3 பேரும் இன்றைக்கு நம்ம மத்தியில் வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு நீண்ட கால நெருக்கம் அவங்களோடு கூட எனக்கு உண்டு. நேற்று எதிர்பாராத விதமாக திடீர்னு சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நான் கேட்டுக்கொண்டேன், பாஸ்டர் கண்டிப்பாக நாளை பகலில் ஃப்ரீயாக இருந்தால் எங்களை சந்திக்க வாங்கன்னு. சும்மா வந்துட்டு போய் விடக்கூடாதில்ல, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கி கொள்ளணும் அவங்கள. கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை, கிருபையை நாம் பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கேட்டுக்கொண்டேன். சந்தோஷத்தோடு அவங்க இந்த நாட்களில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூரில், கோவை புதூரில் திருச்சபையில் 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். உற்சாகமாக உங்கள் சார்பில், குடும்பத்தின் சார்பில் நான் அவர்களுக்கு நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்க விரும்புகிறேன். வெல்கம் பிரதர், வெல்கம் சிஸ்டர். ஆமென். வெல்கம்மா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்காம நம்ம ஜெபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து நான் அவங்க கையில் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாக அவங்கள கைகளை தட்டி இந்த மேடைக்கு அவர்களை வரவேற்போம். தொடர்ந்து அவங்க நமக்கு ஊழியம் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. நம்ம எதிர்பார்க்காததா இருக்கலாம், நம்ம நேமிக்காததா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரலோகம் திட்டமிடாமல், பரலோகத்தின் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அமல்ராஜுக்காக எங்கள் ஊழியத்தில் முழு நேர பணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்து அவர் என்னுடைய நண்பர். அப்போது முழு நேர பணிக்கு வரப்போகிறோம் 2016 வருஷம் செப்டம்பர் மாதம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் அந்த நாட்களில் ஒரு நாள் மிகவும் நெருக்கப்பட்டு இருந்தேன். ஜெபிக்கணும்னு தோணுச்சு எனக்கு, அவ்வளோதான்.
காலையில் ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் ஐ வாண்ட் டு ப்ரே, நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டேன். எனக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது, சில பேர் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்போது அன்று இரவு எங்கே ஜெபம் பண்ணோன்னா மொட்டை மாடிங்களில் தான் ஜெபம் பண்ணுவோம். அப்போது பெரிய கூடுகையில் கூடி ஜெபிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, நிறைய பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில நபர்களோட மாத்திரம் மொட்டை மாடியில் உட்காந்து ஜெபிக்கிறோம். அன்றைக்கு புறப்பட்டு வந்துட்டார். உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, உங்கள் பாஸ்டர் அங்கே மிகப்பெரிய ஆள். எங்களுக்கு நிறைய பெரிய கூட்டங்களுக்கு வருவார். ஸ்ட்ராங் வேர்ட் அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசி. ஒரு தனிநபர் கூப்பிட்டேன் அப்படின்றதுக்காக, எனக்காக, அவ்வளோதான், சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இந்த உறவுடைய ஆழங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அந்த ஒரு இரவு அப்படியே வந்துட்டாங்க. ஜெபிச்சோம். அப்போது ஆண்டு என்ன முழு நேர பண்ணிக்கு அழைக்கிற அந்த காலங்கள், அப்போது எனக்கு ஒரு தரிசனத்தை சாமி காமிச்சார். மிகப்பெரிய ஒரு வாசலை நான் பார்க்கிறேன். ஆண்டனுடைய ஊழியத்துக்கு இந்த டோர் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் வாசல் என்று ஆண்டர் வந்து வைக்கணும்னு சொல்கிறார் பாஸ்டர். அப்போது நீங்கள் ஜெபிச்சு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறார் என்கின்ற வார்த்தை ஐயா தான் சொன்னார். டோர் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்ன வரைக்கும் 8 years, 8 வருஷங்கள் ஆகுது கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த உறவுல ஒரு நாளும் குறைவே இல்லை. நாங்கள் நெருக்கப்படும் பொழுதும் சரி, அவர்கள் நெருக்கப்படும் போதும் சரி, ஜெபிச்சுக்குவோம், ஒருவர் விசாரித்து கொள்வோம். ஒரு வருடமும் அவர் எங்கள் ஆலயத்துக்கு வராமல் இருந்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு நன்மையாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஐயா மூலமாக. கர்த்தர் நல்லவர் ஐயா, ரொம்ப நன்றி. அதெல்லாம் அக்காவுக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். காதோஸ் தேங்க்யூ. அண்ட் சர்ச் பிலீவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சோதரிங்க பார்க்கலாம். நல்ல ஒரு 30 seconds கரங்களை நல்லா தட்டி சோதரிக்க போறீங்க. நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி துதிக்க போறீங்க. வானம் திறக்கப்படணும்னு சொல்ல போறீங்க. ஆமா, உங்க சத்தம் கை தட்டுற சத்தத்தை விட மேல இயேசுவேன்னு வரட்டும். கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அந்நிய பாஷைகளை பேசி தடைகளை உடைக்கிறோம். அப்பா, இந்த நாளை பரலோகம் அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ரேமஹால பரத்ரே. Oh, release your power, release the anointing, release. I release the power of anointing of deliverance. விடுதலையின் அபிஷேகத்தை ஜனங்க மேல, சபையின் மேல கட்டவிழ்க்கிற ஆண்டவரே. ஓ, இப்பொழுது ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன். We speak peace. இந்த பட்டணத்துக்கு சமாதானம் உண்டாவதா, வானம் திறக்கப்படுவதா. சொல்லுங்க, போதாது. கேளுங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது அது நதியாய் புறப்படுவதாக. இந்த மேடையை கவர் பண்ணுகிற ஆண்டவரே, இந்த பலிபீடத்துல உங்க மகிமை வெளிப்படுகிறதுக்காக சோத்திரம். இந்த மேடையில நிக்கிற எங்க மேல உங்க அக்னியின் அபிஷேகம். எலியா கூப்பிட்ட போது இறங்கின முடிய அக்னி. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அக்னி. சொல்லுங்க, அக்னியின் அபிஷேகம். இதுவரை காணாத ஒரு அபிஷேகத்தை சபையில இப்போது வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தர் ஊற்றுவீராக. எலியாவின் தேவன் எங்கே? ஓ, பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம், பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுபவம், புறஜாதியார் மத்தியிலே ஊற்றப்பட்ட அந்த அனுபவத்தை எங்கள் மத்தியிலே do it again. இந்த வார்த்தையை கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். do it again. மீண்டும் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லே து ரே பகாதிடே நமா கரபா லபா ரபா தே ஷேதே ரிபா பாபா பாபா லே த்ரேகனே மாரா. வானம் திறக்கப்படுவதாக. Let the heavens open. இந்த எல்லையிலே போராடுகிற ஏவப்பட்டு வந்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. உங்க மகனா
நாங்கள் ஒருமனப்பட்டு உங்க பிள்ளையா இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி எல்லையின் ஆவிகளை நாங்கள் கட்டுகிறோம். இந்த எல்லையில போராடுகிற பிரிவினையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். இந்த எல்லையிலே போராடுகிற பெருமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். இந்த எல்லையிலே போராடுகிற குரங்கின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். இந்த எல்லையிலே போராடுகிற சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். எல்லையின் ஆவிகள், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி அபிஷேகத்திலே நிரம்பி சொல்லுங்க. எல்லையின் ஆவிகள் கட்டப்படுவதாக, 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 கட்டப்படுவதாக. மின்னலை போல சாத்தான் விழுவதை எங்கள் கண்கள் காணட்டும். இன்றைக்கு என் சபைக்கு, என் குடும்பங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு விரோதமா, என் சபைக்கு விரோதமா, எங்க ஊழியக்காரருக்கு விரோதமா, எங்க குடும்பத்துக்கு விரோதமா, சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊழியக்காரருக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். இனி வேதனை இல்ல, இனி பலவீனம் இல்ல, இனி சோர்வு இல்ல. இயேசுவின் நாமத்தில் ஒரு திறந்த வாசலை இந்த வருஷம் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். Thank you, Appa. The heavens are open. வானத்தின் வாசல், பெத்தேல் வானத்தின் வாசல், பெத்தேல் வானத்தின் வாசல், பெத்தேல் வானத்தின் வாசல். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பரிபூர்ணமா 7 முறை நன்றி சொல்லணும். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. எல்லாரும் சொல்லுங்க. நாங்க ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்க ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாவதாக, ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். இன்னைக்கு நான் வெறுமையா போவதில்லை. நீங்க சொல்லணும் அதை. இன்னைக்கு, இன்றைக்கு நான் வெறுமையாய் போவதில்லை. ஆமென். நீங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் வெறுமையாய் போவதில்லை. தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார். ஆமென். தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா, அப்பா. செல்லமா சொல்லணும். அப்பா, அப்பா. என் ஆவி, என் ஆவி, ஆத்துமா, ஆத்துமா, சரீரம், சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லணும். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை பார்த்து யார் சொல்றது? சொல்லுங்க. இந்த மாதிரி போற இடங்கள்லாம் வாழ்த்துறோம் பாருங்களேன். இந்த வாழ்த்துதல் அப்படியே வாழ வைக்குது. நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. எப்பயுமே நம்ம ஆசீர்வதிக்கணும். You are always a blessing. சொல்லுங்க. நான் எப்பயுமே ஆசீர்வாதம் தான். நான் என்றைக்குமே ஆசீர்வாதம் தான். ஆமா, I am always a blessing. I am always a blessing. கவனிச்சீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொன்னோம், ஆனா 2 கரங்களை உயர்த்தி நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது என்ன தெரியுமா? நல்லா இருக்கணும்ன்ற அந்த மனசு இருக்கிறவங்க கை தானா உயரும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாரையும் நல்லா இருக்க வைப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் உயர்ந்துடும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இது ரகசியம். கத்துக்கினீங்கல்ல? இனிமேல் யாரை பார்த்தாலும் நல்லா இருப்பேன்னு சொல்லணும். ஒரு நாள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எனக்கு தோசை வித்தாரு. அந்த தோசை வாங்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன், பில்லு கொடுத்துட்டு சொன்னேன், தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க. அவன் சொன்னான் என்கிட்ட, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா,
என்ன கேட்டா சொல்லுங்க, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அது வரைக்கும் அவரை பார்த்து யாருமே சொல்லலை நீ நல்லா இருப்பன்ட்டு. அவருக்கு அது புதுசா இருந்துச்சு அந்த வார்த்தை. ஆனா ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாம், ஆபிரகாம நம்மளுடைய முற்பிதா அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், உனக்குள் உன் சந்ததி. அப்போ ஆபிரகாமின் சந்ததி யாரா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் தான். ஆமென், அல்லேலூயா. இப்படி கேட்டதெல்லாம் போதும். எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கு தாங்க தாங்கன்னா டம்ளர்ல தான் தருவார் ஆண்டவர். ஆமா, டீ குடிக்கிற மாதிரி அப்பப்போ கேட்டு குடிச்சிக்கணும். சில பேருக்குலாம் 3 டீ பத்தல, 30 டீ தேவைப்படுது. டம்ளர்ல அப்பப்போ வாங்கி மொத்தமா வாங்கினா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளும் குச்சிக்கலாம். யாருக்கு வேணா நம்ம ரிவர் மாதிரி. ஆமென், நம்ம ரிவர் மாதிரி. சொல்லுங்க, ரிவர் மாதிரி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கையை தூக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் ஆறுகளை உங்களுக்கு தந்துருவார். ஆமென். ஆறுகள் உங்களை மாத்திரம் திருப்தி ஆக்காது, உங்க மூலமா அது எங்கெல்லாம் போகுதோ அனைவருக்கும் திருப்தி. ஆமென். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். எப்படி? ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். நீ ஆறா மாறிட்டனா முன்னோக்கி தான் போவேன், முன்னாடியே போக மாட்டேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆராதிக்க போறோம். நீங்க கடவுளுக்கு கொடுக்கிற பெஸ்ட் கிஃப்ட் தான் ஆராதனை. சரியா? உங்களை ஆராதனை நடத்துறதுக்காக என்னுடைய ஒரே முதல் பொண்ணு கேரன் இருக்கிறாங்க, என்னோட கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு டீனா வந்திருக்கிறாங்க. அவங்க தைரியநாதன் என்கின்ற ஒரு பெரிய போதகர், அவருடைய பேத்தி மகா இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 15 மினிட்ஸ் அவங்க கர்த்தருக்குள்ள ஆராதனைக்குள்ள நம்மளை நடத்துவாங்க. தொடர்ந்து நம்ம நல்லா ஆராதிக்க போகிறோம் சந்தோஷமா. உங்களுக்கான பிரத்யேகமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அமைச்சிருக்கிறார். ஆமென். நல்லா ரிசீவ் பண்ணணும், சந்தோஷமா ஆராதிக்கணும். இங்கே மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஆராதனை செய்யல, கர்த்தர் ஆராதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். அந்த பெஸ்டான துதியை கொடுக்க போற ஆண்டவர் ஆராதிக்கலாம். எஸ், ஓவர் டு கேரன் அண்ட் டீனா. Jesus, praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே இருக்கிற இடங்களில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கண்களை மூடி வாயில திறந்து ஸ்தோத்திரிப்பீங்களா? அவரை துதிக்க போகிறோம், அவரை துதிக்க கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிச்சயமாக நான் நம்புறேன் நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று. இன்னைக்கு நிச்சயமாக Holy Spirit is here among us. இன்னைக்கு அவர் இறங்கி வந்துட்டால் போதும், எல்லா சூழ்நிலைகள் மாறும். அவர் இறங்கி வந்துட்டால் போதும், எல்லா முடியாதவைகளும் சாத்தியமாய் மாறும். எல்லாம் நடக்க கூடாம இருக்கிற எல்லா விஷயங்களும் அவரால் நிச்சயமாய் நடந்து முடியும். ஆமென். இன்னைக்கு அப்படியே இருக்கிற இடங்களில் நல்லா அவரை துதிக்க ஆரம்பிங்கள, நல்லா அவரை பிரைஸ் பண்ணுங்கள. அபிஷேகம் பெற்றவங்க நல்லா அந்நிய பாஷையில் அவரை துதிங்கள. அவர் நல்லவராயிருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி பரிசுத்தரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஆவியே நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Master. We love you Lord, we love you Lord, we love you Lord, we love you Lord. உம்மை நேசிக்கிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. என் முழு உள்ளத்தோடு உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. We thank you Jesus. சங்கீதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 113வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அது மறைகிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் துதிக்கப்படுவதாக என்று. இன்னைக்கு எங்க சென்றாலோ, எந்நேரமா இருந்தாலோ, எவ்வேளையா இருந்தாலோ, உங்களிலிருந்தும் என்னிலிருந்தும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட வேணும். ஆமென். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். ஆமென். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இன்னைக்கு நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய மாஸ்டரா இருக்கிறார். ஆமென். அவர் அடோனாயா இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அடோனாய். அடோனாய். அடோனாய் என்றால் என்ன தெரியுமா? நம்மை ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு நம்மை ஆளுகை செய்கிறவர் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆளுகை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அடோனாய் நீர் வேணும் அப்பா. We need you Adonai, we need you Master Jesus.
மாத்திரம் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆஹா அடோனாய். கரங்களை உயர்த்தி அடோனாய். ஆஹா நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? அடோனாய். ஆஹா 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 அடோனாய். மீண்டுமாய் ஒரு விசை அடோனாய். ஆஹா 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 அடோனாய். ஒன்றே உயரும். ஆடோனாய். சூரியன் உதிக்கும் பாடுவீங்களா? சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். ஆடோனாய். நீங்க பாடுவீங்களா? சூரியன் சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். ஆடோ. நீங்க பாடுவீங்களா? சூரியன் உதிக்கும் சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். ஆடோனாய். நல்ல கரங்களை உயர்த்தி ஆஹா ஆடோனாய். உங்க சத்தம் பெருகட்டுமே. ஆஹா ஆஹா ஆடோனாய். சிங் அடோனாய். ஆஹா ஆஹா அடோனாய். அடோனாய். ஆஹா 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 அடோனாய். சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். ஆடோனாய். சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். ஆடோனாய். அடோனாய். ஆஹா 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 அடோனாய். ஆஹா 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 அடோனாய். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு அடோனாயா இருக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு the master God
கரங்களை தட்டி அவரை வரவேற்பீங்களா? நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, அடோனாய் நீர் ஆளுகை செய்யணும் அப்பா, அடோனாய் நீர் ஆளுகை செய்யணும் இயேசுவே. You are our master, Lord Jesus. You are the sovereign God and you are our master. We believe you are here in our midst, Jesus. அப்பா இப்பொழுது எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்க. உங்க ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்க மகிமையினால நிரப்புங்க. அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி கேட்பீங்களா? எங்களை ஆளுகை செய்யுங்க இயேசுவே, எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஷிரா மஹாலதரா, we worship you Jesus, we worship you master. ஓ சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அது மறைகிற திசை வரைக்கும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் எங்கும் பறைசாற்றுவோம். சொல்லுங்க அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடுவீங்களா? சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது மறையும் திசை வரைக்கும் உம் நாமம் ஒன்றே உயரும். நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? சூரியன் அது உம் நாமம் ஒன்றே உயரும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆடோனாய், கடைசியா ஒரு தடவை ஆடோனாய். நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? அடோனாய் அடோனாய், மீண்டுமாய் அடோனாய் Adonai, Jesus, Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah. சேர்ந்து பாடுவீங்களா? ஹalleluya ஹalleluya ஆமென். வேற எதுவும் கிடையாது. ஹalleluya, பரலோக தேவனை அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஹalleluya சொல்வீங்களா? ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். உங்க சத்தம் கேட்கட்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். நீங்க பாடுவீங்களா? ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya
கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்வீங்களா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென். மீண்டும் பாடலாமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. எவ்வளவு உண்மையான வரிகள்ல நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆனா வானாதி வானங்கள் கொள்ளாதவர் நீங்களும் நானும் துதிக்கும் போது நம்மளோட துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரா இருக்கிறார். நம்மளோட துதிகளில் அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்ல, எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவரை நம்ம ஆராதிக்கிறோம்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு ஓயாமல் நம்மளோட துதியை கொடுக்க போறோம், ஓயாமல் நம்மளோட துதியை செலுத்த போறோம், ஓயாமல் நம்மளுடைய ஆராதனையை செலுத்த போகிறோம். ஓ உமக்கு நன்றி அப்பா. சேர்ந்து பாடுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அவர் வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர். அப்படி இருக்கிறவரை ஓயாமல் நம்ம பாட போறோம், ஓயாமல் அவரை ஆர்ப்பரிக்க போகிறோம். சேர்ந்து பாடுவீங்களா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றும். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya. உங்க சத்தம் பெருகட்டுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நிச்சயமாக இங்க இருக்கிறார். நிச்சயமாக நம் மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மூடின அதே மகிமை இன்றைக்கு இந்த ஆலயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வானாதி வானங்கள் கொள்ளாதவர் நம்மளோட துதியில இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுவீங்களா? அவருடைய ஆளுகைக்காக நன்றி சொல்லுவீங்களா? அவருடைய மகிமைக்காக நன்றி சொல்வீங்களா? We thank you Jesus, we thank you Master. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஷிரமஹலதரா ரிகலா ஷிரமஹலதரா. கடைசியா ஒரு தடவை இரண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை ஆர்ப்பரிக்க போகிறோம். கடைசியா சொல்ல போறோம், வானாதி வானங்கள் கொள்ளாதவர் என்று. ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாது. Yes, come on, that's the sound of praise. ஓய் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன்.
புகழ் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஓ ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். கேருபீன்கள் மத்தியில தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். சீனாய் மலையின் உச்சியிலே தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். Surely I say, oh, மகிமை என் ஜனங்க மேல ஊற்றப்படுவதாக அளவில்லாம. Oh, receive your peace. உன் சமாதானத்தை சுதந்தரித்துக்கொள். உன் விடுதலையை தரித்துக்கொள், சுதந்தரித்துக்கொள். ஜனங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது அவங்க எல்லையை விட்டு, அவங்க குடும்பத்தை விட்டு, சரீரத்தை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போவதாக. The name of Jesus, விடுதலை உண்டாகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். அன்றைக்கு வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய அப்பம் இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்கி வருவதாக அப்பா. அது ஜீவாப்பம், அது ஜீவாப்பம், அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஓ, அது வார்த்தை மாத்திரமல்ல, அது வார்த்தையானவர். ஓ, வார்த்தையானவரே எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக அப்பா. உங்க வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உங்க வார்த்தை எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும். ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் மன்னா, இந்த நாளின் ரேமா எங்க மத்தியில இறங்கி வருவதாக. இது நாங்கள் கற்றுக்கொண்டதல்ல, பரலோகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு என் ஜனம் இங்கிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னாவை நான் சுமந்து கொண்டு செல்லுகிறேன் என்று ஒவ்வொருத்தரும் சொல்வார்களாக. ஆமென். எங்களோடு கூட இடைப்படுவீராக அப்பா. அழியாத ஒழியாத உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில இடைப்படட்டும். நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்தவே கூடாது. அந்நிய பாஷையில் உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையுடைய திறப்பு விழாவுக்கு நாங்கள் வந்தோம். இன்னைக்கு தற்செயலாக இல்லை, பரலோகம் அனுமதி கொடுத்ததை நான் ரொம்பவும் நம்புகிறேன். ஓ, இந்த நாளில் ஒரு திக் ஹெவி பிரசன்ஸ் நம்மளை மூடி இருக்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை லிமிட் பண்ணாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அப்படியே ஃப்ளோ ஆகட்டும்.
ஆண்டுடைய வல்லமைக்கு உங்களை லிமிட்டே பண்ணக்கூடாது. என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால செய்யக்கூடாத ஒரு அற்புதம் அப்படின்னு ஒண்ணு உண்டா? ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். என் தேவனால எல்லாம் கூடும். இன்னைக்கு நம்ம அற்புதத்தை பெற்று தான் போக போறோம். இன்னைக்கு சமாதானத்தை சுமந்து போக போறோம். நீங்க எங்க போறீங்களோ உங்க கூடவே அந்த மகிமை வரும். உங்க கூடவே அந்த மகிமை ஆளுகை செய்யும். Thank you Jesus. சமந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you அப்பா. காபோத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. சொல்வீங்களா? காபோத். எப்படி நம்ம காதோஷ் சொல்றோமோ அந்த மாதிரி காபோத். காபோத் என்பதற்கு அவருடைய மகிமையினுடைய கனம் என்று அர்த்தம். The weight of his glory. கனம் அப்படின்னு சொன்னா ஒன்று அந்த ஆனருக்கு சொல்வாங்கல்ல, நம்ம கனப்படுத்துகிறோம், நம்ம அப்படி சொல்கிறோம். கனம் அப்படின்னா உங்களுடைய வெயிட். கபோத் என்பது கர்த்தருடைய மகிமையினுடைய வெயிட். இன்றைக்கு அந்த வெயிட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி நம்ம ஆலயத்தில் இருக்கிறது. இது எங்கே இருந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு சீனாய் மலையின் உச்சியில் அவருடைய மகிமை இறங்கி வந்துச்சு பார்த்தீங்களா? தட் இஸ் காபோத். அதுதான் காபோத். அதே போல கர்த்தர் இந்த இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவருடைய வார்த்தையினால் நம்மளை அவர் திருப்தியாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்ப்போட கூட இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு புது பாட்டு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு புது பாட்டு கற்றுக்கணும்னு ஆசை? ஆமாம், நல்லா பாடுறீங்க. எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குதுன்னா, அடுத்த தடவை ஷூட்டுக்கு இங்கே 2 பஸ்ஸை வச்சு தூக்கின்னு வந்துடணும். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஆராதிக்கிறவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் ஆராதிக்கிறவங்க தானே? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நாம நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஜெசிமா, அடுத்த தடவை ஐயா கிட்ட சொல்லி 2 பஸ் ஐயாவையும் ஏற்றிடணும். ஆமாம், ஐயாவை ஏற்றிக்கினேன். ஆமாம், காதோஸ் எல்லாம் வந்துடணும். எங்களுக்கு அப்பப்போ நிறைய பாடல்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஷூட்டில் நிறைய பேர் நல்லா சந்தோஷமாக உண்மையாக ஆராதிக்கணும். நம்ம நடிக்கலை, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கணும். அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜனங்களை கூட்டு போய் ஆராதிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அனுமதி கொடுத்தா அது நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் ஏசாயா 58வது அத்தியாயத்தின் 8ஆம் வசனத்தை திருப்பி வச்சுக்கோங்க. ஆமாம், ஏசாயா 58:8 எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? மலையாள பைபிளில் இருக்கிறவங்க மலையாளத்தில் வாசிக்கலாம், இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கிறவங்க இங்கிலீஷில் வாசிக்கலாம், தமிழில் வச்சுருக்கிறவங்க தமிழில் வாசிக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் வாசிக்க போகிறோம். ஏசாயா 58:8. 1 2 3 வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நவம்பர் மாதம் ஒரு 21 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். அப்போது வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். வார்த்தை வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும். என்னதான் வேணும்? முதல்ல என்னதான் வேணும்? வார்த்தை தான். ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி இல்லை, அப்போ அந்த வார்த்தை ஆவியானவர் இந்த 58:8 என்கின்ற வார்த்தையை ரொம்ப தெளிவாக எனக்கு காமிச்சார். இன்னைக்கு இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை திருச்சபைக்கு ஆதாரமாக கொடுக்க பேசினார். ஆமென். ஒன் லைன். முழு வசனம் இல்லை, ஒரே ஒரு லைனை உங்களுக்கு ஆதாரமாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த வசனத்துல அப்படியே கை வைங்க. இந்த வசனத்துல கை வைங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்கென்று நான் சுதந்தரிக்கிறேன். இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கென்று சுதந்தரிக்கிறேன். இந்த வார்த்தை என் திருச்சபைக்கென்று சுதந்தரிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு இந்த கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம் பிடிச்சிருச்சுன்னா அது அப்படியே பாட்டா பாடணும்னு ஆசை. இந்த வசனத்தை அப்படியே பாட்டா பாடணும். ஏன்னா பாட்டு பாடிக்கினே இருந்தால் மறக்கவே முடியாது இல்லை? அப்படி தானே? வசனங்களை பாட்டாக பாடணும்னு ஆசை. இப்போ இதை எப்படியே பாட்டாக பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வசனத்துக்கு அப்படியே ஒரு ராகத்தை நாங்கள் போட்டோம். இப்போ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கிறீங்களா? பைபிளை பார்த்து தான் பாட போகிறோம். ரெடியா? ஓகே. விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும்
சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். அவ்வளவுதான். கூட சேர்ந்து பாடுவீங்களா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை என்னை பின்னாலே காக்கும். பாடுவீங்களா? பாடலாமா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு? விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பும், என் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும். இந்த வார்த்தை இவ்வளவு பிளெஸிங்கா இருக்குல்ல. இந்த பிளெஸிங்கோடைய விளைவு தான் அடுத்த வசனம். இந்த பிளெஸிங்கோடைய விளைவு, அதனுடைய விளைவு கர்த்தர் இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகுமா? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய். யாரு? நீனா யாரு? நம்ம தான். நம்ம கூப்பிடுவோமா? யாரு? கர்த்தரை கூப்பிடுவோம். ஆண்டவர் சொல்வாரா? கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். இது எவ்வளவு பெரிய கடவுள் பேசுவார். ஆமென். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம ஆண்டவர் கிட்ட கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதோட அடுத்தது எப்படி வருதுன்னா, நீ சத்தமிடுவாய். ஆண்டவர் வந்து ஓடி வந்து சொல்வாராம், இதோ நான் இருக்கிறேன். என்னங்க இது? நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டோன்னா தோ வந்துட்டேன்னுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? தோ வந்துட்டேன் அப்படிதானே சொல்லுவாங்க. இதோன்னு கூட வர தோ வந்துட்டேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம சத்தமிடுவோமா? ஆண்டவர் சொல்ற வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை எழுப்ப செய்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க செய்கிறாரோ, யாருடைய நீதி அவர்களுக்கு முன்பாக சென்று யாருக்கு பின்னால் அவருடைய மகிமை காக்கிறதோ, அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதில் அளிப்பார். இதை விட வேற எந்த நன்மையும் நமக்கு பெருசா இருக்காது. அவர் நம்ம கூப்பிடும் போது அவர் பதில் அளிக்கிறாருன்னா நம்ம கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, இதோ இருக்கிறேன் அப்படின்னாருன்னா எங்க இருக்கிற? வேற எங்க இருந்தோ வரல. இதோன்னா இங்க இருக்கிறேன், இதோ இருக்கிறேன்னு சொல்றேன், சமீபத்துல இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். மோசேக்கு எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தினாரோ, அப்படி இதோ இருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். நம்ம யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலைன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எத்தனை மிஸ்டு கால் கொடுக்கறது இல்ல? சிம்பிள். ஆனா நீங்க ஃபோன் பண்ணும்பொழுது முதல் ரிங்லேயே ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை தான் நமக்கு தருகிறார். ஆமென். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விடியற் காலத்து வெளுப்ப போல உங்கள் வெளிச்சம் எழும்பும். அல்லேலூயா. எப்பவுமே இந்த காலை வேளையில காலையில எழுந்திருக்கிறவங்க எத்தனை பேர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே? நிறைய அம்மாமார்களுக்கு அந்த பழக்கம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகனா ஒரு 6 மணி. ஆமா, 6 மணிக்கு இப்பெல்லாம் சூரியன் வந்து 5:43 உதிக்குது. ஆமா, இன்னைக்கு இங்க 5 மணி ஐயா. ஆமா, சோத்திரம்.
என்னுடைய இதில் வந்து பார்த்தோன்னா 5:45 உதிச்சது சென்னையில். தோத்துறோம். இங்கே எத்தனை மணிக்கு உதிக்குதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எழுந்திக்கிறவங்க எத்தனை பேர்? பரவாயில்ல, நிறைய அம்மாமார்கள் நிறைய ஐயம்மார்கள் எழுந்துக்கிறீங்க. அந்த காலையில அந்த வெளுப்பு, அந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது? இந்த விடியற் காலத்து வெளுப்பு எதை குறிக்குதுன்னா, இருட்டா இருக்கிற இருளிலிருந்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு வெளிச்சம் ஆரம்பிக்குதுன்னா இருள் நீங்கினது, புது வெளிச்சம் பிறந்தது என்று அர்த்தம். ஆமென், ஆமென். அதுதான் விடியற் காலத்தினுடைய மகிமை. ஆமென். ராத்திரியாவே இருந்துராதுல்ல. இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இருண்டு போயிருக்கு, ராத்திரிய போல இருக்கு, ரொம்ப இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமை. சகோதரனே சகோதரிய, இருள் என்னைக்குமே இருக்காது. ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. அது விடியற் காலத்துல அந்த இருட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில வரும். ஆமென். அந்த விடியற் காலத்து வெளுப்பு உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் வெளிச்சத்தை உதிக்க செய்ய போகிறார். ஏன்னா அவர் வெளிச்சம், அவர் தான் ஒளி. அந்த ஒளியின் வெளிச்சம் நமக்கு நம்மேல் பட போகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் பட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ஓ வா, ரொம்ப அழகான வார்த்தை இது. எல்லாரும் சொல்ல போறேன், என் சுக வாழ்வு, என் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ரொம்ப அழகா ஆண்டவர் ஒப்பனையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சுக வாழ்வு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீலிங், ஒரு 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 சுகம், இதை கட்டளிடுகிறார். இது வந்து எப்படி ஒப்பிடுறாருன்னா, துளிர்க்கும் அப்படின்னு சொல்ற. எதுதான் துளிர்க்கும்? எது துளிர்க்கும் சொல்லுங்க எனக்கு. ஒரு மரம், ஒரு விதை, ஒரு செடி, ஏதோ ஒன்று தான் துளிர்க்கும். வேற எதுவும் துளிர்க்காது. இல்லை மைக் துளிர்க்குமா? ஸ்பீக்கர் துளிர்க்குமா? லைட்டு துளிர்க்குமா? இல்லை, செடி தான் துளிர்க்கும். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்னா, துளிர்க்கும்படியாக வைத்திருக்கிறார். உங்களை துளிர்க்கும்படியாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஐ டோன்ட் நோ எந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோன்றது எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு துளிர்வை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் வந்து விவசாய குடும்பங்க. எங்கள் விவசாய குடும்பத்தில் ஒரு பெரிய மண் பானை இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ சின்ன வயசுலலாம் நாங்கள் ஐஸ் பாய் விளையாடும்போது அதில் போய் ஒழிஞ்சிக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெல் இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கேள்வி, எப்போ நெல் வந்தாலும் உடனே அரைச்சி என்ன பண்ணுவாங்க, அரிசியாக மாற்றிடுவாங்க. குத்தி என்ன பண்ணுவாங்க, அரிசியாக மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த நெல் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ எனக்கு கேள்வி, எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா அதில் பாதி இருக்கிறதுனால மேலே கண்டுபிடிச்சிடறாங்க, மூசா ஒளிய முடியல, தலை தெரிஞ்சிருது வெளியில். அதனால் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன் டாடி இந்த நெல்லை மட்டும் நீங்கள் குத்தாமல் வச்சுருக்கிறீங்கன்னா, இவ்வளோ நாள் வச்சுருக்கிறீங்கன்னா? அப்பா சொல்லுவார், இது விதை நெல்லுப்பா, என்ன ஆனாலும் இந்த விதை நெல்லை நம்ம சாப்பிடக்கூடாது, இது தலைமுறைக்கான ஒரு விஷயம். என்னைக்கு விதைச்சாலும் எவ்வளோ காஞ்சி போனாலும் விதை நெல்லுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? ஜீவன் இருக்குது. அது சின்னதா இருக்கலாம், விதை சின்னதா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஜீவன் இருக்கிறது. உங்களை துளிர்க்க வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, துளிர்க்கணும்னா அதுக்குள்ள இருந்து தான் துளிர்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஜீவனை ஏற்கனவே வச்சுட்டார். ஆமா, சீக்கிரத்துல அது துளிர்க்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரம் கரங்களை தட்டி சொல்லுங்க, சீக்கிரம். ஓ, அந்த ஜீவனை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய செய்ய போகிறார். அந்த ஜீவனை நன்மையை காண பண்ண போகிறார். இன்றைக்கு அது நம்ம திருச்சபையில கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். விதை இருட்டில் தான் இருக்கும், ஆனால் என்னைக்கு துளிர்க்குதோ வெளிச்சத்தை பார்த்துறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்நாள் வரையில இருட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவன நிமித்தமாய் கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். அந்த வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு நீங்க பல வேதனைகளில நீங்க சுமந்துட்டு இருக்கலாம். என் பிரச்சனை எப்போ முடியுமோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்துல முடியும். சீக்கிரத்துல முடியும். இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. உங்களை பார்த்து, உங்க ஆத்மாவை பார்த்து நீங்களே சொல்லுங்க, என் பிரச்சனை சீக்கிரத்துல முடியும். என் பிரச்சனை, என்னுடைய போராட்டம் சீக்கிரத்துல முடியும். என் கடன் தொல்லை சீக்கிரத்துல முடியும். என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், பிரிவினைகள் சீக்கிரத்துல முடிவடையும். என்னுடைய வியாதி சீக்கிரத்துல குணப்படும். என கர்த்தர்
கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்துல உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடிடலாமா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடுவீங்களா அவரு பதில் அளிப்பார். ஆமா, நீங்க சத்தமிடுவீங்களா அவரு இதோ நான் என்பேன். எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் உன் சுக வாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க செய்வதற்கு. செய்வதற்காக. அந்த சீக்கிரம் எப்படி இருக்கும்னா, சம்டைம்ஸ் நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கிறேன், சில பிரச்சனைகள் வர்றது நல்லது. ஆமென். சொல்லுங்க, பிரச்சனை நல்லது, பலவீனம் நல்லது. சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை தான் என் தீர்வு பக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணமே. ஆமென். பிரச்சனையே வரலன்னா தீர்வு எப்படி வரும்? பலவீனமே வரலன்னா அவருடைய பலன் எப்படி பூரணமா விளங்கும்? ஆமென். அப்ப பிரச்சனையை பார்த்து பயப்படவே கூடாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தீர்மானிப்பது இல்லை. திரும்ப நல்லா புரிஞ்சுங்க. நிறைய நேரத்தில் முந்திலாம் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப கலங்குவேன். எப்போ ஊழியத்துக்கு வந்தனோ அதிலிருந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கைங்க. அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. என்னை பார்த்து இவ கேட்பா ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு என்ன கேளுங்களேன். என்னம்மா கேட்பேன்னு கேளுங்களேன். எனக்காக யாராவது ஒருத்தர் கேளுங்களேன். என்னம்மா கேட்பேன்? யாருமே இல்லையா? எனக்காக பேச ஒருவருமே இல்லையா? மனுஷனா நீன்னு கேட்குறாங்க. இப்போ மனுஷன் மாதிரியே நீங்கள் ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஒரு மனுஷன்னா கொஞ்சமாச்சும் பயம், ஒரு வேதனை, ஒரு இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, உணர்வுகள் எல்லாம் இருக்கும், உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும். எந்த உணர்ச்சியுமே அவருக்கு இருக்காது. முக்கியமாக டென்ஷனே ஆக மாட்டார். நம்மளால் இருக்க முடியுமா சகோதரிங்க? நீங்கள் சொல்லுங்கள், நம்மளால் இருக்க முடியுமா டென்ஷன் ஆகாமல்? நம்ம பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு நேரத்தோட எலும்புலன்னா குக்கரை விட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு. யாருக்கு இருக்கும்? நமக்கு தான் இருக்கும். டென்ஷன் எல்லா விதத்துலேயும் ஒரு டென்ஷன், ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். அந்த டென்ஷனும் இருக்காது, பயமும் இருக்குனாக்கா இப்போ எப்படி தான் நீங்கள் இருக்கீங்க? அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. சம்டைம்ஸ் நம்ம நம்பிக்கையை குறையும் பொழுதெல்லாம் கூட இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை தான் நம்மளை பலப்படுத்தும் இல்லை? அப்படி நிறைய நேரங்களில் என் கணவருடைய நம்பிக்கை தான் என்ன பலப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் உங்களுடைய அவநம்பிக்கையை பலப்படுத்தும். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் சபை கூடி வருகிறத விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னார். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம மனம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது இப்படி ஒரு தேவ சபை கூடுகிற இடத்துல வரும் பொழுது ஒருவருடைய சாட்சி இன்னொருத்தரை பலப்படுத்தும் இல்லை? ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் தூக்கி விடுவாங்க. அதற்காக தான் சபை, அதற்காக தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு அப்படி நீங்க சோர்ந்து போயிடாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால ஒன்றுக்கும் பயம் இல்லை. சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள பாட்டு பாடுறது தப்பா இருந்தா நான் மன்னிச்சிருங்க, சரியா? ஆஸ்ரயிப்பான் എനിക്കെന്നും സർവശക്തൻ കൂടെ ഉണ്ട്, തളരാതെ മരുഭൂവിൽ യാത്ര ചെയ്യും പ്രത്യാശയോടെ ആശ്രയിപ്പാൻ എനിക്കെന്നും സർവശക്തൻ കൂടെ ഉണ്ട്.
பயத்தேயும் பகலில் பறக்கும் அஸ்திரத்தேயும் இருளதிலே മഹാമാരി സംഹാരത്തെയും ഞാൻ പേടിക്കില്ല. ഇരുളിൽ இருக்கிற பயம் நம்மளை ஒன்றும் செய்யாது. இருளில் இருக்கிற பயம் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நமக்காக கர்த்தர் ஒரு விடியலை வச்சிருக்கிறார், நமக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா கர்த்தர் துளிர்க்க செய்திருவார். உனக்காக நீதியின் சூரியனா அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி இயேசுதான். ஆமென் ஆமென். இந்த துளிர்க்க செய்கிறத பத்தி நாங்க வேதத்துல உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருந்தோம். எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம தியானிக்கணும் அப்படின்னா நாங்க அண்ணன்கிட்ட இருந்து ஐயா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது, இந்த வேதத்துல இருக்கிற வெளிச்சத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி வேதத்தின் ஆழங்களுக்குள்ள செல்வதை குறித்து உங்களுடைய பாஸ்டர் இடத்துல நாங்க நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை குறிச்சு வச்சு கர்த்தர் அவருக்கு உணர்த்துகிற வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை குறித்து வைத்து வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாங்க இருக்கிறோம். ஆமென் ஆமென். எந்த ஒரு விஷயத்தை நம்ம வேதத்துல தியானிக்கணும், ஆராயணும் அப்படின்னா அதனுடைய ஆரம்பத்திற்கு, எதனுடைய ஆரம்பம்? வேதத்தினுடைய ஆரம்பத்திற்கு செல்லணும். வேதத்துல முதல் அது எங்க நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில அது நடந்துச்சு அப்படிங்கிற தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்தை குறித்து தியானிக்கிறீங்களோ அதற்குண்டான தெளிவுகள் கிடைக்கும். இதை தான் இங்கிலீஷ்ல சொல்வாங்க பேக் டு த பேசிக்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? பேக் டு த பேசிக்ஸ். ஏன் நம்ம எடுத்த உடனே பிள்ளைங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல சேர்க்க மாட்டேங்கிறோம்? எங்க ஆரம்பிக்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்பை? பேசிக்ல. பேசிக்னா என்ன தெரியுமா? ABCD இருந்து ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? AIEல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால வேற எதையுமே புரிந்து கொள்ள முடியும். அப்படி இந்த துளிர்க்க செய்கிற அனுபவத்தை குறித்து நாங்க வேதத்தின் ஆரம்பத்திற்கு சென்றோம். ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அநேக படைப்புகளை சிருஷ்டிகர்த்தராக வெளிப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் கர்த்தரை நமக்கு அறிமுகம் செய்கிறது வேதாகமம். எப்படின்னா அவரை சிருஷ்டிகர்த்தராக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரே நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், அவரே சிருஷ்டிக்கும் காரணராயிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த பல படைப்புகள், 6 நாட்களும் அவர் அநேக படைப்புகளை படைத்தார். இன்றைக்கு அவர் படைத்த ஒரு படைப்பை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இது வரைக்கும் நீங்கள் அதை யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறோம். 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த வெட்டாந்தரை அப்படிங்கிறது தேவனுடைய படைப்பு. கரெக்டா இல்லையா? சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. வெட்டாந்தரை. அப்போ வெட்டாந்தரை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இட்ஸ் a barren land. அதுல ஒண்ணுமே கிடையாது. காய்ந்து போன ஒரு நிலம், இல்ல ஒரு வறட்சியான ஒரு நிலைமை. வெட்டாந்தரை. இந்த வசனத்தின்படி வெட்டாந்தரையையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் தானே சொல்லி இருக்கிறாரு, வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஆனா இந்த வெட்டாந்தரையாகவே அந்த பூமி இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆமா, வெட்டாந்தரைக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கும். வெட்டாந்தரை போல நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறோம். ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஃபினான்ஷியல் ட்ரைனஸ், பாடியில சரீரத்துல ஒரு சோர்வு. இந்த ட்ரைனஸாவே இருக்க போறது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா வெளிச்சமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டாந்தரையா இருப்பதற்கு ஒரு காலம் இருக்குது. ஒருவேளை நீங்க வெட்டாந்தரையின் வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது சீக்கிரத்துல முடியும். இது உங்களுடைய டெஸ்டினி கிடையாது. இது இப்போ நீங்க கடந்து போறது ஒரு டெஸ்டினி கிடையாது. நிறைய நேரத்துல நான் ஊழியத்துக்கு புதுசா வந்த அந்த 4 years பயங்கரமான நெருக்கங்களை சந்திச்சேங்க. பயங்கரமான நெருக்கங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னை புடமிட்டார். வசனம் என்னை புடமிட்டுச்சு. இன்னைக்கு நாங்கள் ஊழியத்தில் நிற்கிறோம். ஆனால் ஆரம்ப கட்ட காலத்தில் அவ்வளோ நெருக்கங்களும் அவ்வளோ வெட்டாந்தரையின் அனுபவத்தையும் பரலோகம் எனக்கு அனுமதி கொடுத்துச்சு. ஏன்னா நான் இன்னைக்கு பார்க்குற மாதிரி அன்னைக்கு கிடையாது.
அன்னைக்கு நான் பிஸ்னஸ்ல இருந்தோம், பெரிய வியாபாரங்களை செய்து கொண்டு இருந்தோம், மிகப்பெரிய மக்களை சந்தித்து கொண்டு இருந்தோம். அப்படி பல நிலைமைகளில் நாங்கள் உயர்ந்திருந்த அப்போல்லாம் தாழ்மைன்ற ஒரு விஷயம் உள்ளுக்கல எனக்கு கிடையாது. அப்போ தாழ்மை எனக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு வெட்டாந்தரையை அனுமதித்தார். பொறுமைன்ற விஷயமே கிடையாது. எதுக்குமே பொறுமையாக இருக்க மாட்டேன், எதுக்குமே பொறுமையாக இருக்க மாட்டேன். அவ்வளோ கோபம் வரும். எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக ஒரு வெட்டாந்தரையை கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் வெட்டாந்தரையாவே இல்லை, மாறுச்சு. சொல்லுங்க, மாறுச்சு. சொல்லுங்க, மாறுச்சு. சொல்லுங்க, மாறுச்சு. ஆமா. அப்ப என் வாழ்க்கையிலயும் இந்த வெட்டாந்தரை எல்லாம் சொல்லுங்க மாறும். மாறும். நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வாயிலிருந்து சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை அது அப்படியே ஆயிற்று. அதே பவரை, அதே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நடக்காத சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா நடக்காதுதான். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய வெட்டாந்தரைகள் மாறும். ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றோம்னா, பைபிள்ல தான் அது மாறுச்சு. எந்த 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல வெட்டாந்தரை காணப்பட்டுச்சோ 11ஆவது வசனத்திலேயே, அத 2 வசனம் தான் கேப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 வசனம் தான் கேப் அந்த வெட்டாந்தரைக்கு. எதை வெட்டாந்தரை அப்படி நம்ம சொல்லுகிறோமோ அந்த வெட்டாந்தரையில இருந்து தான் புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின் படியை கொடுக்கும் கனி விருட்சங்களும் முளைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அப்படியே ஆயிற்று. இன்றைக்கு நாங்க சொல்றோம், உங்களுடைய வெட்டாந்தரையிலிருந்து கர்த்தர் ஒரு புது துளிர்ச்சிய, ஒரு துளிர்க்க செய்கிற அனுபவத்தை அவர் ஆரம்பிக்க போகிறது உண்மை. இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஆகும். வெட்டாந்தரை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உங்க வெட்டாந்தரையின் அழுத்தங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு புதிய துளிர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது ஒரு புதிய துவக்கம். சொல்லுங்க பார்க்கலாம், புதிய துவக்கம், புதிய துவக்கம், புதிய துவக்கம். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நாங்க சுதந்திரிக்கிறோம்னு சொல்லுங்க. ஓ, கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வியாதிகளை நீக்க போடுகிறார், எல்லா பலவீனங்களை மாற்றி போடுகிறார், எல்லா சுகவீனங்களை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடுகிறார். இன்றைக்கு இந்த வெட்டாந்தரைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க ஜெபிப்பீங்க, நல்ல கர்த்தரை துதிப்பீங்க, அபிஷேகத்துல நிறைய பண்ண போகிறார். இப்ப இருக்கிற வெட்டாந்தரை பத்தி நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுக்க போகிற அந்த புதிய ஆரம்பத்தை நினைச்சு கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆமென். வனாந்திரம் ஆகுமே, பாழானது வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்புங்க. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த புதிய துவக்கத்தை எனக்கு தரப்போறீங்க. அண்ணன் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னால ஜெபிக்கவே முடியல சிஸ்டர். அண்ணன், அக்கா, என்னால ஜெபிக்கவே முடியல. இப்போ ஒரு வேளை முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க சீக்கிரத்துல ஜெபிக்க போறீங்க. ஆமென்.
இன்னைக்கு வேணா பைபிள் வாசிக்கவே முடியல, எழுந்திருச்ச உடனே தூக்கமா வருது. இந்த வெட்டாந்தரையை கர்த்தர் சீக்கிரத்துல மாற்றுவார். அநேக பேர் நைட்ல பைபிள் வாசிக்கிறதுக்கு காரணமே 2 பக்கம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துருது. தூக்கம் வர்றதுக்காகவே வாசிக்கிறாங்க. இது உறவுங்க. இது ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு. இந்த உறவு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் துளிர்க்க செய்யறாருன்னா நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஆரம்பம் எப்படி தெரியுமா இருக்க போகுது? இந்த ஆரம்பத்தை நீங்க துளிர்க்கும் போது புலம்ப மட்டும் கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காவது துளிர்க்கிற செடி எனக்கு தண்ணி ஊத்துனியா, எனக்கு வெளிச்சம் காட்டினியான்னு வெளியே வந்து கேட்குமா? கேட்காது. துளிர்க்கிற அந்த விதை முதல்ல எங்க தான் போடப்படும்? குழியில தான் போடப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தான்? குழியில. ஆமா, குழி போட்ட உடனே அதுக்கு மேல போட்டு என்ன பண்ணுவாங்க? டப்புன்னு மண்ணை போட்டு மூடுவாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க துளிர்க்க போறவங்க. ஆமென். நீ விதை. ஆமென். ஆமா, உன்னை யாராவது இந்த மாதிரி உன்னை போட்டு தட்டுறாங்கன்னா கவலைப்படாதீங்க. நீ விதை, வளருவ. ஆமென். விதையோட வேலை என்ன தெரியுமா? வேர் பற்றணும், அவ்வளவுதான். ஆமென். துளிர்க்கிற விதையோடைய வேலை வேர் பற்று. துளிர்க்கிற விதையோடைய வேலை வேர் பற்றணும். வசனத்துல வேர் பற்றுங்க. தேவனோடு கூட இருக்கிற உறவுல வேர் பற்றுங்க. சொல்லுங்க, வேர் பற்றணும். எவ்வளவு வேர் பற்றுதோ அவ்வளவா துளிர்ப்பீங்க. ஆமென். ஆமென். சைனீஸ் பேம்பு ட்ரீ அப்படின்ட்டு ஒரு செடி இருக்குதுங்க. அந்த விதைச்சிட்டாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் வளரவே வளராதான். ஒண்ணுமே இருக்காதா மேல? ஒண்ணுமே இருக்காது. வெட்டாம்பரையா தான் இருக்குமா 5 இயர்ஸ். ஆனா 5வது வருஷம் ஒரு நாள் வரும். அந்த 5வது வருஷம் அந்த ஒரு நாள் 1 மணி நேரத்துக்கு பல இன்ச் வளருமா. அசூர வளர்ச்சி. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் விதை சாதாரணமானதுதான் நினைக்கிறேன். பாருங்க, விதை சாதாரணமானதுதான். விதை அற்பமாக எண்ணப்படும். ஆனால் பலனுக்கான காலத்திலே ஒரு நாளும் அந்த விதை அற்பமாக எண்ணப்பட முடியாது. யாரும் உங்க வளர்ச்சியை தடுக்க முடியாது. உங்க பலனை யாரும் ஒளிச்சு வைக்க முடியாது. விதையை ஒளிச்சு வைக்கலாம் சார், விதையை புதைச்சு வைக்கலாம் சார். ஆனா இந்த மாங்கொட்டையில இருந்து வளர்ந்தப்பட்ட இந்த மரத்தினால வருகிற பலனை யாராவது ஒளிச்சு வைக்க முடியுமா? முடியாது. 10 கோடி வேணும் அதுல இருந்து அறுத்து எடுக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி துளிர்க்க செய்ய போகிறார். பலனுக்குள்ளவர்களாக துளிர்க்க செய்ய போகிறார். தலைமுறைகளை உங்களுக்குள்ள வச்சு துளிர்க்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், புலம்ப கூடாது. கர்த்தரை நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க. அப்ப நான் புலம்புறவங்க கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற ரகசியத்தை 3 முறை இல்ல 30 முறை வீட்டுக்கு போய் நீங்க சொல்லணும். புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க. நீங்க சரியா சொல்லல, சத்தமா அழகா சொல்லுங்க பார்க்கலாம். புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க, ஆனா நம்புறவங்க புலம்ப மாட்டாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க, ஆனா நம்புறவங்க. இன்னைக்கு வெட்டாந்தரை தான், இது ரியாலிட்டி. ஆனா இந்த வெட்டாந்தரை நிரந்தரம் இல்லை. ஆமென். சீக்கிரத்துல உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை, a new beginning. பிள்ளைங்க எல்லாம் சொல்வீங்களா? நியூ பிகினிங். நியூ பிகினிங். வெரி குட். a new beginning கர்த்தர் வச்சிருக்கிறார். சரி, யோபுவின் சரித்திர புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வசனம். நம்பிக்கையற்று இருக்கிற ஒரு மனிதன் பேசின வார்த்தை இது. கிளைக்கே நம்பிக்கை இருக்குதான். ஒரு மரத்தை குறித்தாவது நமக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்திற்கே நம்பிக்கை இருக்கும் பொழுது ஏங்க நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பிக்கை எங்க வருகிறதோ அங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். பிசாசுடைய பெரிய டார்கெட்டே நம்ம மேல என்ன தெரியுமா? உங்க ரட்சிப்பு கெடுக்கணுன்றதுலாம் இல்லை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்லாம் கிடையாது. உன் பாக்கெட்ல இருக்கிற பணம்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. அவனுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய விசுவாசம் தான், உன்னுடைய நம்பிக்கை தான். அதனாலதான் பவுல் சொல்றார், நான்
ரட்சிப்பை காத்துக்கொண்டேன்னு சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கும் முடிக்கிறதுக்கும் காரணமா இருந்தது என்ன தெரியுமா? விசுவாசத்தை காத்துக்கொண்டே. இது ஒண்ணுதாங்க, இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், இந்த வெட்டி போட்ட கிளைக்காகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு உங்களை வெட்டி இருக்கலாம். நான் வரும்போதே பார்த்தேன், இந்த மாமரத்தை வெட்டி போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிளை தடையா இருக்குதுன்னு வெட்டி போட்டிருக்கிறாங்க. மாமரம் தடையா இருக்குன்னு வெட்டி போடலாம். ஆனா நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் வெட்டுறாங்க, வார்த்தையில வெட்டுறாங்க. நம்ம வாழ்க்கை வளரக்கூடாதுன்னு வெட்டுறாங்க. நமக்கு எதிரடையாய் பல சூழ்ச்சிகள் எல்லாரும் செய்யலாம். உன் டாக்டர் சொல்றாங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வக்கீல் சொல்றாங்க கேஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எதிர் வீட்டுக்காரங்க எதிர்பார்க்கிறாங்க இது முடிஞ்சிடணும், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இன்னும் உங்களை பார்த்து சொல்லல, இட் இஸ் நாட் ஓவர் டில் God says it's over. ஆண்டவர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற வரைக்கும் எதுவும் முடியாது. ஆமென், 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 ஆமென். அந்த நம்பிக்கையை இந்த நாளில கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். எங்க ஊர்ல எல்லாம் முருங்கை மரம் இருக்கும். உங்க ஊர்ல இருக்கா? முருங்கை செடி எல்லாம் இருக்குன்னு. அந்த முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிளையை நம்ம வெட்டி எடுத்துட்டு திருப்பவும் நீங்க மண்ணில் ஊனி வச்சிங்கன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து ஒரு துளிர் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எங்கள் ஊர்லெல்லாம் காய்க்கலன்னா, முருங்கை காய்க்கலன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுவோம்? செருப்பு. ஆமாம், செருப்பு மாட்டி விடுவோம். அதுக்கு வெக்கம் வந்து என்ன செருப்பை மாட்டி விட்டாங்க அப்படின்னு கனி கொடுக்குமா? அப்படிதான் சர்ச்சில் எல்லாம் பண்ணும் போல இருக்குது போதகரே. கனி உங்க ஊர்ல எப்படி செருப்பு மாட்டுவீங்களா? இல்ல. அப்ப தமிழ்நாட்டில் தான் அந்த பழக்கம் உண்டு நினைக்கிறேன். செருப்பு இல்லை, பழைய செருப்பு எடுத்து முருங்கை மரத்துல மாட்டி விட்டுருவாங்க. அப்பதான் கனி கொடுக்குமா. ஒரு வெட்டப்பட்ட கிளை சும்மா நம்ம ஊனி வைக்கும் பொழுதே அதுல இருந்து என்ன வந்துருது? வெட்டப்பட்ட கிளைக்கே அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் இல்லை? நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்பிக்கையின் நாயகன். அவரே நமக்கு நம்பிக்கை. வசனம் சொல்றது அவர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரியவர். அவர் நம் கேடகமா இருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா, சோர்ந்து போற நேரத்துல நம்ம அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். நான் சோர்ந்து போற நேரத்துல நான் ஒரு ரகசியத்தை கத்துக்கிட்டேன். நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஒரே நாள்ல 50,000 தடவை சொல்லியிருக்கிறேன், நான் நம்புற ஆண்டவரே, என் கரம் பிடித்தவர் நீங்க தான், என்னை கைவிடாதவர் நீங்க தான். என்ன ஒரு பைத்தியக்காரன் போல புலம்பி இருக்கிறேன். என்னை மறக்காதவங்க நீங்க, என்னை கைவிடாதவர் நீங்க அப்படின்னு சொல்லி புலம்பல்ல எழுதின பாட்டு தான் மறவாதவர், கைவிடாதவர், விட்டு கொடுக்காதவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை தொடுகிறவன், என் கண்மணியை தொடுகிறான். அப்போ அவ்வளோ நேசம் என் மேல வச்சிருக்காரு. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பேரை வச்சு எங்கேயோ வச்சிருக்கிறாரு. ஆனா உன்னை எங்க வச்சிருக்கிறாரா? உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுதுன்னா இதை நான் நம்புறேன். அப்ப இதை நம்புறவங்க உங்க வாழ்க்கை குறித்து தானே இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். துரத்துவான், பின்னாடி துரத்துவான், ஆனா அவனால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. எரிகோ தடையா நிற்கும், ஆனா அந்த எரிகோ அப்படியே நின்றுட்டே இருக்க முடியாது. 7வது நாள் 7வது முறை சுத்தும் போது அவ்வளவுதான், அப்படியே தகர்த்து எரியப்படும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நேரமும் காலமும் உனக்காக வைத்திருக்கிறார். சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க. நான் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. என்ன தெரியுமா துளிர்க்குது? புதிய நம்பிக்கை துளிர்க்கிறது. முதல்ல சொன்னோம் புதிய ஆரம்பம் துளிர்க்கிறது. 2வது என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிற இந்த வசனத்தின் மூலமாக புதிய நம்பிக்கையை துளிர்க்க செய்கிற. இந்த நம்பிக்கை எப்படி தெரியுமா? அறிக்கையிடணும். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லிக்கிட்டே இருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லிக்கிட்டே இருங்க. நம்புவேன் இறுதி வரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை சொன்னதெல்லாம் நிறைவேறும். நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. தண்ணீரின் வாசனையினால அது துளிர்க்கும். ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வாசனையில கர்த்தர் நம்மளை துளிர்க்க செய்வார். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா ஆவியானவருடைய வாசம் என் மேல வீசுவதாக. ஆவியானவருடைய வாசம் என் மேல வீசட்டும். வாடையே எழும்பு, வாடையே எழும்பு. அப்பா ஆவியானவரே, எங்க மத்தியில நீர் உலாவி, எங்கள் மத்தியில அப்பா அப்ப அப்படி வாசத்தை வெளிப்படுத்துங்க. அந்த தண்ணீரின் வாசனத்தினால, வாசனையினால ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை இந்த நாள்ல துளிர்க்கட்டும். ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை துளிர்க்கட்டும். அன்றைக்கு எதுவுமே சொல்லல, பிளாக் டு த பேசிக்ஸ். அன்றைக்கு முதல் அதிகாரத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பூமியின் மேல் இருள் இருந்தது. இவ்வளவு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Still he is in control. இருள் இருந்துச்சு, ஆழம் இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு. வெறுமை இருந்ததுக்கு மேலதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Still God is in control. இன்னமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா ஒழுங்கின்மைக்கும் மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா வெறுமைக்கும் மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அந்த தண்ணீரின் வாசனையால என் நம்பிக்கை துளிர்க்கும். என் நம்பிக்கை துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஊட்டியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரில் தண்ணி பாய்ச்சவே மாட்டாங்க. சில விதைகள் போட்டுட்டு, அது எப்படி தெரியுமா? அட்மாஸ்பியரிக் வாட்டர், அந்த பனியில் வர தண்ணியே போதும் அதற்கு நீர் பாய்ச்சுவதற்கு. அது போய் தரையிலிருந்து தண்ணி வரணும்னு அவசியமே இல்லை. சில கீரை வகைகளுக்கும் சில கனி வகைகளுக்கும் அந்த அட்மாஸ்பியரிக் அந்த சேஞ்சே போதும். இன்னைக்கு அட்மாஸ்பியரிக் சேஞ்ச். இந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அந்த தண்ணீரின் வாசனை, தண்ணீரின் வாசனை. இந்த தண்ணீரின் வாசனை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை உன்னை துளிர்க்க செய்யும். ஒரு நெகட்டிவான வார்த்தையை பேசக்கூடாது. சொல்லுங்க, ஒரு நெகட்டிவான வார்த்தையை நீங்க வாயில அறிக்கையிடக்கூடாது. ஏன் இது அறிக்கையிடக்கூடாது? கொஞ்சம் என்ன நல்லா கண்ணை திறந்து பாருங்களேன். எல்லாரும் எனக்கு கண்ணை திறந்து பாருங்க. ஏன் தெரியுமா? நான் குறைய பேசுறது இல்லை, தப்பா பேசுறது இல்லை, யாரையும் திட்டுறது கிடையாது, யாரையும் நீ உருப்பட மாட்டேன்னு யாரையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். நான் பேசுற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. எஸ். ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்க பேசுற வார்த்தை மாம்சமா மாறி பூமியில கிரியை செய்யுமா. அப்போ சிரிச்சுக்கிட்டே டேய் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே ஏன்டா படிக்கலன்னு உங்க பையனை கேட்கறது ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகும். புரியுதா? சிரிச்சுக்கிட்டே முட்டாள்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க முட்டாளுன்ட்டு. அப்புறம் மார்க் வரலன்னு ஏன்டா படிக்கலன்னு அவனை திட்டினா தப்பு. ஏன்னா நீங்க தான் அவனை சொல்லிக்கிறீங்க முட்டாள். நீங்க சொல்லவே கூடாது. நம்புறவங்க நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் தான் பேசணும். நம்பிக்கை நல்லதை பேசுவோம், நல்லா பேசணும், நம்பிக்கையை தான் பேசணும். பேசுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. என்னக்கா கரெக்ட் தானே? நேற்று ட்ரெயினில் வந்தேன், ஒரு அக்கா பேசுகிறாங்க. நானும் பார்த்துருந்தாங்க, எப்படி இவங்களால பேச முடியுது? கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுது அந்த அக்கா. பேசுறதுக்கு அவங்க முகத்தை பார்த்து பேசணுன்ட்டு அந்த சீட்டு இப்படி நேராக பார்த்தா இருக்கும், ட்ரெயின் சீட்டு. அந்த அக்கா இப்படி உட்காந்துக்கின்னு அந்த சீட்டில் இப்படி கஷ்டப்பட்டு உட்காந்து பேசுது. அது பேசுறதுக்கு வாய் வலிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக கால் வலிச்சிருக்கும். திரும்பி நின்று பேசும், அவ்வளோ பேசுது. ஏன்னா இவ்வளோ பேசுகிற நம்ம நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவோமே, நல்ல வார்த்தைகளை பேசுவோமே, நல்ல ஆண்டவருடைய வசனங்களை அறிக்கை இல்லாமே, விசுவாச வார்த்தைகள் மாத்திரம் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டுமே. ஆமென். இன்னைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஏன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ஒரு பிள்ளையோட ஒரு சின்ன சாட்சி சொல்லி அடுத்த காரியத்துக்கு நான் போறேன். ஒரு பிள்ளை ரொம்ப அப்பா இல்லாத பிள்ளை, அம்மா மட்டும்தான். அம்மா ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுற வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை நல்லா படித்து நல்ல ஆண்டவரை தேடுற பிள்ளை, நல்லா பாட்டு பாடுவான். ஆலயத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களே எப்பயுமே. ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்,
அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களாம் பாடுறதுக்கு. நல்ல ஒரு 25-23 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளையை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்களாம், இப்படியே நீ உருப்படாமல் தான் போகிற, ஆண்டவர்னு சொல்லிக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு தெரிஞ்சேன்னா யார் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், உனக்கு நல்ல எதனா வேலைக்கு போய் எதனா பண்ணி பெருசாக எதாவது பண்ணுறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பைபிள்னு சும்மா சுற்றின்னுக்கிற, பைபிள் அவனுக்கு சோறு போட போகுது, பைபிளை தூக்கின்னு போயிடுறேன்னு சொல்லுவாங்களாம் எல்லாரும். ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளை உனக்கு யார் நன்மையை செய்வா? அந்த பிள்ளை ஆண்டவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை விட்டு கொடுக்கவே இல்லையா. எப்பயுமே அவ சொல்வா, அப்பா பார்த்துக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா பார்த்துப்பார். உங்க அப்பா செத்துட்டாருன்னு வாங்கலாம், அவ சொல்லுவாளாம், அப்பா பார்த்துக்குவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பார்த்துப்பார். ஒரு கன்வென்ஷன் வந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் அந்த பிள்ளைக்கு காணிக்க பாடலாக பாட கொடுத்தாங்க. அப்போ ரோட்டில் யாரோ போயிட்டே இருந்துருக்குறாங்க. போனவங்க அந்த பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே நின்றுட்டாங்களாம். காரை நிறுத்திட்டு அவங்களும் வந்து கன்வென்ஷனில் உட்காந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி முழுவதுமாக கேட்டாங்க. காணிக்க பாடல் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சுது, மீட்டிங் முடிஞ்சுது. அந்த குடும்பம் பாஸ்டர் வந்து சந்திச்சுதான். மிகப்பெரிய அந்த தேசத்திலேயே செல்வம் நிறைந்த ஒரு குடும்பம். என் பையனுக்கு உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்தோம். வசதிக்கு எங்களுக்கு குறைவே இல்லை. அடுத்த 15 தலைமுறைக்கு உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு உருண்டுட்டு இருக்கிற அளவுக்கு பண வசதி எங்களுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணை நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த சத்தத்தை கேட்டதும் நாங்கள் வேற ஒரு வேலையாக போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் எங்களை நிறுத்த சொன்னார். இங்கே வந்தோம், மீட்டிங் அட்டன் பண்ணோம். இன்றைக்கி இந்த பிள்ளையை பார்த்ததும் எங்களுக்கு இந்த பிள்ளை உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. பாஸ்டர் பயந்துட்டாரா? ஏன்னா இந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை. பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செல்வந்தர், இந்த பிள்ளைக்கு யாரும் இல்ல. பாஸ்டரே சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியாத ஒரு விஷயம், பாஸ்டருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த பிள்ளைக்கு அப்பா இருக்கிறார். பரம தகப்பன் இருக்கிறார். அன்னைக்கு வெட்டாந்தர தான் சார். ஒரு வேளை சோறு தான், 2 வேளை சோறு தான், 3 வேளை திருப்தியாக சாப்பிட்ற வசதி இல்லை. பாத்திரம் கழுவி மிச்ச சோறு கிடைக்கும். இவ இருக்கிற காசை வச்சு படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படித்தா, சாட்சியாக இருந்தா, ஆலயத்தில் இருந்தா, அப்பா பார்த்துக்கிட்டாரு. நாள் வந்துச்சு, இவங்க அம்மா பயந்தாங்க, என் பொண்ணை நான் எப்படி வந்து பார்க்க முடியும், எங்கள் நினைவுக்கு அப்பாற்பட்ட உயரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் வேண்டான்னு சொன்னாங்களாம். அன்று இரவு ஆவியானவர் பேசி இருக்கிறேன், உன் கிளை துளிர்க்கும். அவள் வாழ்க்கை துளிர்த்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படாதீங்க. இளங்கிளைகள், வெட்டி போட்ட கிளைகள் துளிர்க்கும். இன்னைக்கு புதிய நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை எப்படி தெரியுமா கொண்டாட போறோம்? அறிக்கையிட போறோம். சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்க அறிக்கையிடணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்க அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார்னா இந்த வருஷம் அறிக்கையிடுங்க. கர்த்தரோட பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லிட்டார்ல, அந்த பிள்ளைக்கு பேர் வைங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்க வியாபாரத்தை செழிக்க செய்வான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி எல்லா முயற்சிகளையும் எடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிட செய்ய போறோம். நான் நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 முறை கரங்களை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே. வெட்டி போட்ட கிளைக்காய்கள் ஒரு நம்பிக்கை உண்டு, அதன் இளங்கிளைகள் மீண்டும் துளிர்க்கும். நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. இனி புலம்ப மாட்டேன், இனி கலங்க மாட்டேன். என் இயேசு, என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் மீண்டுமாய் அறிக்கை செய்து ஆண்டவரை பார்த்து சொல்ல, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கடைசியா நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்கிறார்னா அவர் புதிய ஆரம்பத்தை தருகிறார், அவர் புதிய நம்பிக்கையை தருகிறார். இந்த துளிர்க்கிறது எப்படி ஆரம்பிக்க? நம்பர் 1 சொல்லுங்க, புதிய ஆரம்பம். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது என்ன தெரியுமா? புதிய நம்பிக்கை. ஆமென். 3வது ஒரு துளிர்ப்பு சொல்ல போறேன். இந்த துளிர்ப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது
ஆகமங்கள்ல இருக்கிறது. இது ஒரு கோல். மகாசனம் எல்லாரும் சொல்லிட்டீங்க. வெரி குட். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுனிடத்திலையும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. அப்போ ஒவ்வொரு கோல் மேலையும் இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய பெயர் எழுதப்பட்டது. 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் சொல்லுங்க துளிர்க்கும். அப்ப ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்றாருன்னா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம். பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படி கோல் துளிர்த்துச்சுன்னா வசனம் சொல்லுகிறது, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஆமென். இப்போ இது ஏன் இந்த கோலை வாங்கணும், ஏன் இதை வைக்கணும், ஏன் இந்த கோல் துளிர்க்கணும், ஏன் இந்த கோளுக்கும் மற்ற கோள்களுக்கும் வித்தியாசம் வரணும்னா ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு எதிராய் முறுமுறுக்கப்பட்டது. ஏன் இவங்க தான் ஸ்பெஷலா? ஏன் இவங்க பேசினாதான் ஆண்டவர் பேசுவாரா? இவங்க தான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணுமா? இவங்க மட்டும் தானா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள். ஆரோனுக்கு எதிராக, இன்னைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராய் அநேக முறுமுறுப்புகளை நாங்கள் பார்க்குறோம். இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல், யூனிக் அண்ட் சோசன். யூ ஆர் a chosen vessel. ஆமென். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த அறைக்குள்ள இந்த சத்தத்தை இந்த நேரலையில நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா யூ ஆர் a chosen vessel. ஆமென். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும், இருக்கும். ஆனா கண்டிப்பா இருக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம வித்தியாசமா இருக்கணும்னு சொன்னா நமக்கு எதிரடையாய் பல முறுமுறுப்புகள் இருக்கும். ஆமென். நமக்கும் புறஜாதிகளுக்கும் அநேக முறுமுறுப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நம்மளை பார்த்து ஒரு சில பேர் கேவலமாக சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், சூப்பராக பிரதரும் சிஸ்டரும் ஜாலியாக ஊழியம் பண்ணுகிறாங்க, எங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பிரதர் வாரம் பறந்து போயிடுறீங்க, இந்த வாரம் இங்கே இருக்கிறன்றீங்க, இந்த வாரம் அங்கே இருக்கிறீங்க, வகை வகையாக சோறு பார்த்தா அப்படியா தெரியுது, இப்படி அப்படின்வாங்க. எத்தனை முறுமுறுப்புகள் எங்களுக்கு விரோதமாக வர தெரியுமா? ஜெசிமாவை எத்தனையோ பேர் காயப்படுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? வார்த்தைகளால் பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த முறுமுறுப்புகள்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, பயங்கரமாக காயம். ஒவ்வொரு முறை அவங்க பேசும்போதெல்லாம் எனக்கு தான் தெரியும், இரவெல்லாம் அழுவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம செய்தி கொடுக்கணுமா தான் அப்படின்னு கேட்பேன். நான் பலப்படுத்தியிருக்கிறேன். யூ ஆர் சோசன் வெசல். கர்த்தர் உன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளவா ஒடுக்குறார்களோ அவ்வளவா பேசும், எவ்வளவா நம்மளை நெருக்கிறாங்களோ அவ்வளவா சாட்சியா நிற்போம். நம்ம அழைக்கப்பட்டதின் அழைப்பின் நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம தேவ பிரசன்னத்துல இருக்கணும். ஆமென். வசனத்தின்படி ரொம்ப அழகா சொல்லுது வசனம். ரோமர் 8ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8:30 எவர்களை முன் குறித்தாரோ, இல்ல கர்த்தர் நம்மளை முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே நம்மளை முன் குறித்திருக்கிறவர் அவர். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சொல்லுங்க, நான் முன் குறிக்கப்பட்டவன், நான் முன் குறிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தினால, ஆமென், அவருடைய மரணத்தினால, அவர் மரித்த அந்த சிலுவையினால நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா கனப்படுத்தி இருக்கிறார்னு அர்த்தம். இந்த கனம் எதுல தெரியும் தெரியுமா? எதுல தெரியும் தெரியுமா? உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படும். அதான் கனம். அதான் கனம். எல்லாரும் போல நம்ம இருக்க மாட்டோம். ஆமா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பெட்டிக்குள்ள 12 கோத்திரத்தின் தலைவர்களுடைய கோல் கொண்டு வரப்பட்டது. எல்லாம் கோல் தான். பெட்டிக்குள்ள வெளிச்சம் இல்லை, பெட்டிக்குள்ள தண்ணீர் இல்லை, பெட்டிக்குள்ள மண் இல்லை, பெட்டிக்குள்ள துளிர்ப்பதற்கு உண்டான எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனா ஆசாரிப்பு கூடாரத்தின் பெட்டிக்குள்ள தெரிவு செய்யப்பட்டவனுடைய கோல் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கோல் உள்ள வந்துச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் என்ன?
கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்தது எதற்கு அடையாளமா மாறுச்சு தெரியுமா? கர்த்தர் எவர்களை முன்குறிச்சாரு? ஆசாரியர்களாக்கிய லேவி கோத்திரத்தை முன்குறிச்சாரு. முன்குறிச்சு அவர்களை அழைச்சாரு. கரெக்டா? அவர்களை அழைச்சு விசேஷமாக ஆசாரிய ஊழியத்திற்கென்று அவர்களை நியமிச்சாரு. அந்த கனத்தை இந்த ஜனத்துக்கு நான் தரேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் ஆரோனின் கோல் துளிர்த்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்கிறார்னா அவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார் என்று அர்த்தம். எந்த உலகம் உங்களை கனவீனப்படுத்துகிறதோ, எந்த ஜனக்கூட்டம் உங்களை கனவீனப்படுத்துகிறதோ, அவர்கள் முன்பாக உங்கள் தலையை உயர பண்ணும்படியாக, உங்கள் தலையை நிமிர்த்தும்படியாக கர்த்தர் உங்கள் கோலை துளிர்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் கனப்படுத்தி உங்களை துளிர்க்க செய்கிறார்னா நீங்க துளிர்த்து அதோட நிக்க மாட்டீங்க. துளிர்த்து பூ பூப்பீங்க. பூ பூத்ததுக்கு அப்புறம் கனி கொடுப்பீங்க. ஆமென். You will multiply. That is the sign. Multiplication is God's blessing. ஆமென் சொல்லுங்களேன். எப்போ தெரியுமா? நிபச்சொல்லுக்கு எதிராய் கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். ஓ, தலைகுனிவுக்கு எதிராய் கர்த்தர் உங்களை கனி கொடுக்க செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தலை நிமிரணும்னா நீங்க கனி கொடுக்கணும். ஓ, கனி எங்கேயோ அங்க மகிமை வெளிப்படும். That is the manifestation of his power, his authority. அது வெளிப்படையாகும். ஆமென் சொல்லுங்களேன். அது வெளிப்படுத்தப்படும். எப்படி தெரியுமா? துளிர்க்க செய்து பூர்க்க செய்து கனி கொடுக்கிற வரைக்கும் அது உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நடந்த விஷயம் அண்ணன் சொன்னார்ல, பெண்ணானவள் சபையில ஏறி பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைய உபதேசிக்க கூடாது. நிறைய இடங்களில் பெண்களை மேடையில் கூட ஏற்றுவதில்லை. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு வர காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிபச்சொல்லுக்கு நான் ஆளாகினேன். அதுவும் சாதாரணமாலாம் இல்லை. இந்த பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு என்ன சொல்றது, அந்த அவர்கள் சாடுகிற அந்த ஏசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வைக்கும் பொழுது நம்முடைய ஒன்று ஓப்பனாக சொல்லணும்னா குடும்பத்துக்கிட்ட சொல்கிறேன், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். நம்முடைய சரீரத்தை அலங்கோலமாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. அது பயங்கர வேதனையாக இருக்கும். சாதாரண விஷயம் இல்லை, அது பயங்கர வேதனையை கொடுக்கும். I have consoled her many times. ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், நான் மேடை ஏற மாட்டேன், போதும், நான் எதுக்கு இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ என்னை ஆறுதல் படுத்துகிறவர்கள் 2 பேர் தான். ஒன்று கர்த்தர், இன்னொன்று என்னுடைய கணவர். அவர் சொல்வார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நீ கண்டிப்பாக ஜனங்களிடத்துல பேசணும். நீ சும்மா வீட்டில் இருக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த இந்த மேடையை யாருக்கோக்காக விட்டு கொடுக்காத. ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார் என்று சொன்னார். எவ்வளவாய் ஒடுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு கனத்தை கர்த்தர் தருகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். அந்த கனத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் என்னுடைய கோல் துளிர்த்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் பார்த்த துளிர்ப்புகள் எல்லாத்துலேயுமே துளிர்க்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். பூ பூத்து பழங்கள் எல்லாம் வரல. ஆனா இந்த விசேஷமான இந்த சினாரியோல இந்த ஆரோனின் கோல் மாத்திரம் பூ பூத்து பழங்களை கொடுத்தது. அப்படின்னா பழங்கள் அப்படின்னு சொன்னாலே அடுத்த தலைமுறை என்று அர்த்தம். அந்த பழத்தில் இருக்கிற விதைகள் தான் கனில் கீழே விழுந்து அடுத்த செடியாக அது முளைத்து எழும்பும். It is for generations. அடுத்தது 100, அடுத்தது 100, அடுத்தது 100, அப்படியே போயிட்டே இருக்கும். தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவருடைய உடன்படிக்கைக்குள்ள, ஆமென், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள, அவர் சன்னிதானத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, அவ்வளவுதான். இது எல்லாம் அது ஒண்ணுதான். ஆமென். தேவ பிரசன்னம், அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்குறேங்க, அந்த அபிஷேகம் நம்மளை அப்படியே உயர்த்துறத பார்த்துருக்குறேன். நான் யாருன்றதுக்காக எனக்கு அந்த கனம் கிடைக்கல. நான் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகத்தின் கனத்தை தான் நாங்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். நீங்கள் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம் வெளியேற பெற்றது. இந்த பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்திக்கிட்டே இருங்க, அவரை உயர்த்திக்கிட்டே இருங்க, தேவ பிரசனத்துக்குள்ள இருந்துகிட்டே இருங்க.
அவர் உங்களை கனப்படுத்துகிறத நீங்க பாப்பீங்க. அதான் துளிர்க்கும். ஆமென். உன் கோல் துளிர்க்கும். சொல்லுங்க, என் கோல் துளிர்க்கும். என் கோல் துளிர்க்கும். என் கோல் துளிர்க்கும். என் கோல் துளிர்க்கும். என் கோல் பூக்கும். என் கோல் பூக்கும். என் கோல் கனி கொடுக்கும். கோல் கனிகளை இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இதை நம்புறவங்க தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவருடைய வாழ்க்கையில இது நிச்சயம் நிறைவேறும். இந்த வருஷம் இது நிறைவேறி முடியும். இந்த வருஷம் முடிவில் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில துளிர்த்துச்சுன்னு நீங்க இன்னைக்கு சாட்சி சொல்றோன்னு எழுதி வைங்க. இன்னைக்கு எதெல்லாம் துளிர்க்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது உங்க பேப்பர்ல எழுதி வைங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில துளிர்க்காம இருக்குது பிரதர், எனக்கு துளிர்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. புதிய ஆரம்பத்தை கொடுத்தவர், புதிய நம்பிக்கையை கொடுத்தவர், புதிய கனத்தையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 3 விஷயமும் நமக்கு கிடைக்கணும்னா இதற்கென்று ஒரு 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 வழிமுறை இருக்கிறது. இல்லைன்னா என்னால் சொல்ல முடியும், ஒருவரால தான் இந்த மூன்று விதமான அந்த துளிர்க்க செய்கிற அனுபவமும் நம்மிடத்துல வந்து சேரணும்னா அதற்கு ஒரு சேனல் வேணும். எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு ஒருவர் வேணும். அந்த ஒருவரால மாத்திரம்தான் இந்த துளிர்ப்புகளை நமக்கு தர முடியும். ஏன்னா அவர்தான் ஈசாயின் அடிமரத்தின் வேராய் துளிர்த்தவர் நமக்காக. உன் வாழ்க்கை துளிர்க்கணுன்றதுக்காக ஈசாயின் அடிமரத்தின் வேர் துளிர்த்துச்சு. அந்த வேர் துளிர்த்தது எப்படி தெரியுமா துளிர்த்துச்சு? வசனம் சொல்லுது, நம்ம அழகா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம ஆடை அணிந்தவர்களாக இருக்கிறோம், நம்ம மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா வசனத்தின்படி நடந்துச்சு. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டது. ஈசாயின் தலைமுறையிலிருந்து, யூதாவின் தலைமுறையிலிருந்து அடிமரத்திலிருந்து ஒரு துளிராய் தோன்றி செழிக்கும் அப்படிங்கிற வார்த்தை எங்க தெரியுமா நிறைவேறுச்சு? நம்மளாம் நினைப்போம் செழிப்பு அப்படின்னா சந்தோஷமான ஒரு அனுபவம். ஆனா அவர் செழித்த இடம், அவர் துளிராய் தோன்றி ஒரு கிளையாய் எழும்பி செழித்த இடம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:2, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஒரு கோல் ஒன்று அன்றைக்கு கொல்கத்தாவின் மேல ஊன்றப்பட்டது. அந்த கோலிலிருந்து ஒருத்தர் துளிர்த்து எழும்பினார். அந்த கோலின் மேல ஒருத்தர் துளிர்த்தார். அது செழிப்பாய் மாறினது. யாருக்கு தெரியுமா? நமக்கு செழிப்பாய் மாறினது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுக்காகவே இந்த துளிர்க்க செய்கிற அனுபவங்கள் எல்லாம் பெற்று தரும்படியாக அவர் அங்கே சிலுவையில துளிர்த்தார். ஆமென். அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே. இன்னைக்கு நம்ம எப்படி பாட போறோம்? அவர் சிறுமை அடைந்தே துளிர்
நம்ம பாட போறோம். ஆமென். அவர் அன்றைக்கு சிலுவையில துளிர்க்கலன்னா, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்க்கலன்னா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் புது ஆரம்பம் அப்படிங்கிற அந்த துளிர்க்க செய்கிற அனுபவம் இல்ல. புதிய நம்பிக்கை அப்படிங்கிற துளிர்க்க செய்கிற அனுபவம் இல்ல. புதிய கணம் நமக்கு இல்ல. அவர் அன்றைக்கு துளிர்க்கலன்னா இன்றைக்கு நமக்கு துளிர்ப்பு இல்ல. ஆமென். இன்றைக்கு அந்த கல்வாரியில துளிர்த்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அழகை எல்லாம் அவர் கொடுத்துட்டார். நாம அழகாகணுங்கிறதுக்காக. அவர் சௌந்தரியத்தை எல்லாம் கொடுத்துட்டார் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவர் அவமானத்தை சுமந்தார். நம்மளுடைய அவமானங்களை நீக்கி நம்மளை கனப்படுத்தும்படியாக, நம்ம துளிர்க்கும்படியாக, நாம் செழிக்கும்படியாக அவர் எல்லா நிந்தைகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் வசனத்தின்படி. இப்போ அவரோடு கூட என்னை இணைச்சிருங்கன்னு கேட்க போறீங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. உம்மோடு கூட என்னை இணைச்சிருங்க ஆண்டவரே, உம்மோடு கூட என்னை இணைச்சிருங்க ஆண்டவரே. அந்த சிலுவையின் மரணம் எனக்காக தான், அந்த சிலுவை பாடுகள் எனக்காக தான். இந்த பாடுகளை நீர் சுமந்ததன் விளைவாக தான் நான் ஆசீர்வாதத்தை இப்போ சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன். நீர் பாவமானதுனால தான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வை, ஒரு தெளிவை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அறிக்கையிடுங்க. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஓ, என்னை துளிர்க்க செய்கிறீர். உமோடு கூட என்னை இணைச்சிருங்கப்பா. நீர் பரிசுத்தர், ஆகவே உம்மை போல என்னையும் பரிசுத்தமா நிக்க வைங்கப்பா. பரிசுத்தம் என் அடையாளமாக மாறட்டும். உன் அடையாளம் கனியா மாறட்டும். உன் அடையாளம் கனியாய் மாறட்டும். மாமரம் எதனால அறியப்படும் தெரியுமா? மாங்கனி இருக்கிறதுனாலதான் அது மாமரம். தென்னை மரம் எதனால அறியப்படும் தெரியுமா? தேங்காய் இருக்கிறதுனாலதான் அறியப்படும். கனினாலதான் மரம் அறியப்படும். நீங்களும் கனினாலே அறியப்படுவீர்கள். அதுவே உங்களுக்கு கணம். கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே துளிர்த்தார். சிறுமை அடைந்தே துளிர்த்தார். சிறுமை அடைந்தே துளிர்த்தார். துளிர்த்தார். சிறுமை அடைந்தே பாடுவீங்களா? சிறுமை அடைந்தே துளிர்த்தார். சிறுமை அடைந்தே துளிர்த்தார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போற. நல்ல ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பணும். உன் வெளிச்சம் எழும்பணும். எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரிக்க போறீங்க. விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பட்டும். விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பும். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து பாடுவீங்களா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன், நீர் பதிலளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர்.
யாரெல்லாம் துளிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆவியானவரை என் ஜனங்களை இப்பொழுது நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. அவர்களுடைய சுக வாழ்வு துளிர்க்க கூடாதபடி இருக்கிற எல்லா வெட்டாந்தரைகளையும் இப்பொழுது கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா வெட்டாந்தரைகள் மாறுவதாக. எல்லா வெட்டாந்தரைகள் மாறுவதாக. எல்லா வெட்டாந்தரைகளை எதிர்த்து பேசுகிற ஆண்டவரே, we speak the blessing for the seeds to sprout in the name of Jesus. ஸ்ப்ரவுட் ஆகட்டும், வேர் கொடுக்கட்டும், வேர் முளைக்கட்டும், வேர் எழுப்பட்டும், வேர் பற்றட்டும், வேர் பற்றட்டும், வேர் பற்றட்டும். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லா நுகங்களும் முறியட்டும், எல்லா கட்டுகளும் அரட்டும். வெட்டாந்தரை எல்லாம் வெட்டாந்தரைகள் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸை எதிர்த்து பேசுகிற ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் விலகுவதாக, விலகுவதாக. ஜெபிக்கிற ஒரு சேனை எழும்பட்டும், ஜெபிக்கிற சேனை எழும்பட்டும். இயேசுவே, கரங்களை தட்டி கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, சகோதரர்கள் நல்ல கரங்களை தட்டி இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பா, நதியா நதியா நதியா, இதோ அபிஷேகம் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும், பின்னாடி நிக்கிறவங்க மேல ஊற்றப்படட்டும். பட்டு எரிய செய்கிறாங்க. வெட்டப்பட்டு இருக்கிற நிலைமைகள் எல்லாம் நம்பிக்கை பெற்றுக்கொள்ளட்டும், நம்பிக்கை பெற்றுக்கொள்ளட்டும். நம்பர் ஆண்டவரே, கரங்களை தட்டி சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பேசி சொல்லுங்க. நம்பர் ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க. நம்பர் ஆண்டவரே, நம்பர் ஆண்டவரே, நம்பர் ஆண்டவரே, நம்பர் ஆண்டவரே. கனப்படுத்தும்படியாக ஆரோனின் கோல் துளிர்த்தது போல கனி கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக என் சபையை நான் bless பண்ணுகிறேன். Let them multiply and fruitful. Tireba tarada radada ragadu latra gadina mantu raba baba ba shede riba baba bagara ratra baba 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 latu rada rema naratu reda raga raba baba. Prophetically இந்த சபையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, தீர்க்க தரிசனமா இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. வார்த்தை வளரட்டும், வார்த்தை துளிர்க்கட்டும், வார்த்தை கனி கொடுக்கட்டும், வார்த்தை வாழ வைக்கட்டும். எங்களுக்காக சிலுவையிலே, சிலுவை மரத்திலே ஈசா என்னும் அடிமரம் துளிர்த்தது. அந்த அடிமரத்தோட எங்களை கனெக்ட் பண்ணிடுங்கப்பா, இணைச்சிருங்கப்பா, எங்க கூடவே இருந்துருங்கப்பா. உங்க பிரச்சனத்துக்குள்ள நாங்க வந்துடணும்ப்பா. எல்லாரும் நம்ம ஊழியக்காரங்க நேர கரங்களை நீட்டும். அப்பா, அமல்ராஜ் ஐயாக்காக, அக்காக்காக சோத்திரம், காதோஷ்காக சோத்திரம். அப்பா, எங்க ஊழியக்காரங்களை நாங்க பிளஸ் பண்றப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. அப்பா, எங்களை இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்க அன்புக்காக நன்றி. கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உங்க வல்லமையினால இப்போ எங்க ஐயாவை நிரப்புங்க, காதோஷை நிரப்புங்க, அக்காவை நிரப்புங்க. துளிர்க்க செய்யுங்க, சுகவாழ்வை துளிர்க்க செய்யுங்க, சுகவாழ்வை துளிர்க்க செய்யுங்க. அறிக்கையிடுங்க, வசனத்தை அறிக்கையிடுங்க. சுகவாழ்வை நாங்க பேசுகிறோம். We speak healing, we speak healing, we speak healing, we speak healing. இயேசுவின் நாமத்தில் சுகவாழ்வை நாங்கள் பேசுகிறோம். நாங்க நன்மையை பெற்றதுனால நாங்க ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். மேன்மையான காரியங்களை பார்க்க போறதுக்காக சோத்திரம். ஊழியத்தை கனப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே அறிக்கை எடுப்பார். அவ்வளவுதான், முடிக்க போறோம், முடிச்சுட்டு